அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வேல்முருகன் ஃப்ரம் எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரியன் ரெட் ஜின்சங் 6 இயர்ஸ் ஓல்டு, அதுவும் நம்ம கிலாய் அப்படிங்கிற ஒரு டேப்லெட், அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். நாம ஏன் இன்னைக்கு இதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ரெய்னி சீசன் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்மளுடைய அந்த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நம்ம அதிகரிக்கணும். அப்படின்னா நோய் தொற்று கிருமிகள் இருந்து நாம தடுத்து நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அதற்காண்டி இன்னைக்கு நாம இந்த 2 ப்ராடக்ட் எடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஒரு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 70% மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல சம்பாதிக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் அவங்க அந்த ஆஸ்பத்திரிகளுக்கு செய்யக்கூடிய அந்த கொண்டு போய் கொட்டக்கூடிய செலவு வந்து அந்த பணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு வந்து ஆய்வு கண்டுபிடிச்சு. அப்போ இதுல வந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஓடி 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 வருமானத்தை வந்து பார்க்கணும்னு ரொம்ப அதிகமா உழைக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதை தக்க வைக்கிறதுல நம்ம வந்து என்ன செய்யறோம், தோல்வி அடைஞ்சிடும். ஸோ அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம், நாம உழைச்ச பணத்தை எல்லாமே கொண்டு போய் நாம கொட்டுறோம். ஸோ அதனாலதான் நான் 70% மக்கள் பெரும்பாலும் கடன்ல தவிக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு மருத்துவ ஆய்வு சொல்லுது. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்து இப்போ இறைவனோட படைப்பு பாத்தீங்கன்னா பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்தது. எதுக்காண்டி அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் என்ன செஞ்சாங்க, மனித உறுப்பு மாதிரியே உள்ள சில உணவுகளை வந்து படைத்தாங்க. ஸோ அதுல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கேரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கேரட்டை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த இது எதோட அந்த அந்த இது ஒத்து போகுது அப்படின்னு ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணோட. இப்ப மனிதன் நினைச்சான் இந்த கேரட்டை சாப்பிட்டா கண்ணு மாதிரி இருக்கப்ப இது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு அதை சாப்பிட்டான். அது சரியா இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தக்காளி, இந்த தக்காளியை வந்து ரெண்டா கட் பண்ணி பாக்குறப்ப நம்ம இதயத்தோட 4 அறைகள் மாதிரி இருந்தது. அப்ப இதை சாப்பிட்டா நம்ம காற்றுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சான், சாப்பிட்டான். அந்த பிரச்சனை வந்து காற்று பிரச்சனை வந்து சரியாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வால்நட், இந்த அக்ரூட் அப்படின்ற மரத்தினோட அந்த கொட்டைகள், இந்த வால்நட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் மாதிரி இருந்திருக்கு, பாக்குறதுக்கு இருக்கு. அப்ப இதை சாப்பிட்டா நம்மளுடைய பிரெயினுக்கு நல்லது நினைச்சா சாப்பிட்டா அந்த மூளையோட செல்களோட வளர்ச்சிக்கும் மூளைக்கும் முனைவாற்றலுக்கு நல்லதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளான்ஸ், மஷ்ரூம்ஸ், இந்த காளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த காதுகள் மாதிரியே இருக்கும். அப்போ அந்த காளானை சாப்பிட்டா நம்ம காதுக்கு நல்லது, ஏன்னா ஒத்த உருவமா இருக்கு, ஒத்த வடிவமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க, சாப்பிட்டாங்க, சரியா நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி, அப்ப அந்த இஞ்சியை சாப்பிட்றப்ப நம்ம ஸ்டொமக், நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாச்சு. செலரி அப்படிங்கிற ஒரு கீரை, சிவரி கீரைன்னு சொல்லுவாங்க, இல்ல தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் எலும்பு மாதிரியே இருந்தது. அப்ப அந்த கீரையை சாப்பிட்றப்ப நம்ம கால் எலும்பு, அதாவது கால்சியம்ஸ் அதிகமா இருந்தது, கால் போன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்தது. கிராப்ஸ், திராட்சை பழம், இந்த திராட்சை பழம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நுரையீரல் உள்ள அந்த அல்வியோலி அப்படிம்பாங்க, அந்த காற்று பைகள் அது மாதிரி இருந்தது. அப்ப திராட்சை சாப்பிட்றப்ப என்னாச்சு, நம்ம லங்ஸ் வந்து நல்லா இருந்தது, ஆரோக்கியமா இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி வாழைப்பழம், நம்மளுடைய லிப்ஸ், நம்ம உதடுகள் மாதிரியே இருந்ததுன்னா அந்த பழங்கள் சாப்பிட்றப்ப நம்ம உதடு வந்து பளபளப்பாகவும் இதா இருந்தது. அப்போ அந்த கட் பண்ண அந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா, ஆனியன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உள்ள செல்ஸ் மாதிரி இருந்தது. சாப்பிட்றப்ப அந்த செல்ஸ்க்கெல்லாம் நல்லா இருந்தது. சீனிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிம்பாங்க, சக்கரவள்ளி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. அதை சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா பேன்கிரியாஸ், நம்மளுடைய கணையம் அது மாதிரி இருந்ததுனால, அப்ப அந்த சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு சாப்பிட்றப்ப நம்ம கணையம் வந்து சிறப்பா செயல்பட்டது. பீன்ஸ், இது எது மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் உள்ள அந்த கிட்னி, சிறுநீரகங்கள் மாதிரி இருந்தது. அப்ப அந்த பீன்ஸ் சாப்பிட்றப்ப நம்ம சிறுநீரகங்கள் நல்லா ஆக்டிவா வேலை செஞ்சுச்சு.
அது மாதிரி தாங்க. இது பாத்தீங்கன்னா ரெட் கொரியன் ஜின்சங். இந்த ஜின்சங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பிக்சர் கூட காட்டுறேன் பாருங்க. நம்ம மனித உருவம் மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு உறுப்பு மாதிரியே உள்ள ஒரு உணவை சாப்பிடுறப்ப அந்த உறுப்புகளுக்கு வந்து நல்ல பலமா இருந்தது, ஆரோக்கியமா இருந்தது. அப்போ மொத்த மனித உருவமே உள்ள இதை வந்து இறைவன் படைச்சிருக்கிறான். அப்ப இந்த வேர்ல இருந்து இருக்கக்கூடிய பொருள் நம்ம சாப்பிட்டா இதுக்கு நல்லது. சுருக்கமா சொல்லப்போனா நம்மளுடைய மொத்த உடல்ல உள்ள அனைத்து பாகங்களுக்கும் நல்லது. சரிங்களா? சோ இதுக்கு பேர் தாங்க கொரியன் ரெட் ஜின்சங். சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த ஜின்சங் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. சரிங்களா? இந்த ஜின்சங் அப்படின்ற வார்த்தை எப்படி வந்தது அப்படி பாத்தீங்கன்னா, சீன மொழியில சைனீஸ் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ரென்சன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தாங்க இந்த ஜின்சங் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிறந்தது. அது ரென்சன் அப்படின்னா என்னன்னா, மனித வடிவில் உள்ள ஒரு பேர். சோ அதனாலதான் அதுல இருந்து அந்த ரென்சன் அப்படிங்கிறது பேர் இருந்தா நமக்கு ஜின்சங் அப்படிங்கிறது பிறந்தது. இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், கொரியா, சில அமெரிக்காவில் உள்ள சில இடங்கள்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பயிரிடப்படுது. இந்த ஜின்சங் பாத்தீங்கன்னா 3 வகையான ஜின்சங் இருக்கு. ஆசிய ஜின்சங், அமெரிக்கன் ஜின்சங், சைபீரியன் ஜின்சங். இப்படி பாத்தீங்கன்னா 3 வகையான ஜின்சங் வந்து இருக்கு. இப்போ நாம நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஜின்சங் பேர் தான் ஆசியன் ஜின்சங். இந்த ஆசியன் ஜின்சங் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பனாக் ஜின்சங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பனாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்தையும் குணப்படுத்தும். அந்த வார்த்தைக்கு பேர் வந்து அர்த்தம் என்னன்னா அனைத்தையும் குணப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஜின்சங் அப்படிங்கிறது பேர் தான் நம்ம பனாக் ஜின்சங் சொல்லி அந்த ஆசியன் ஜின்சங்கை நம்ம சொல்றோம். இது பாத்தீங்கன்னா உலகத்தோட அதிசயம் சொல்றோம். இது ஒரு ராஜ மூலிகை. கிங் ஆஃப் கெர்ப்ஸ். மூலிகைக்கெல்லாம் இதுதான் வந்து கிங் அப்படின்றாங்க. அப்படின்றப்ப இதெல்லாம் எடுக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இப்படிப்பட்ட ஜின்சங் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்குது நம்ம மோதிக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய கல்டிவேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த ஜின்சங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் கொரியால இருந்து நமக்கு வருது. இது புங்கி ஜின்சங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுடைய இந்தியாவில நம்ம மோதிக்கு மட்டுமே இவங்க அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு சப்ளை பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க. சோ இந்த அமைப்பு, இந்த புங்கி ஜின்சங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு தாங்க இந்த ஜின்சங்க வந்து நமக்கு பயிரிட்டு விளைவிச்சு 6 வருஷம் பூமிக்குள்ள விளைஞ்சு நமக்கு ஒரு முழு ஜின்சனா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த இந்த கம்பெனி, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது நிறுவப்பட்டது பாத்தீங்கன்னா 1908. இன்னைக்கு என்ன வருஷம் பாருங்க, 1925. சுமார் 117 வருஷமா இந்த இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கதான் வந்து நமக்கு அந்த ஜின்சங்க கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இது ஒரு அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி பாத்தீங்கன்னா தொழில்முறை ஒரு பாரம்பரிய உள்ள ஒரு பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் தென்கொரிய அரசாங்கத்தால் சுய பரிசோதனை நிறுவனம் என்று அங்கீகாரத்தை பெற்றது. அப்படின்னா சுய பரிசோதனை நிறுவனம் என்னங்க? இப்போ ஒரு பயிரிடுறோம் அப்படிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, இது போட்டிருப்பாங்க. அது சரியான விளைச்சல் இருக்கா, கரெக்டா இருக்கா, தரமா இருக்கா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு நிறைய வந்து சரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் பண்ணுவாங்க. சரியா இருக்கு அப்படிங்கிற சர்டிபிகேட் பண்ணுவாங்க. சரியில்லைன்னு இது நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனா இந்த சவுத் கொரிய கவர்மெண்ட் இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே இதை வந்து டெஸ்ட் பண்ணி நீங்க வந்து இந்த தரத்தை டெஸ்ட் பண்ணி நீங்க அரசாங்கத்துக்கு இது பண்ணிக்கலாம். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க அதை உங்களுக்கு அந்த விற்கிறதுக்கு உண்டான இதை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சுய பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமா பாத்துங்க. அது எப்படிப்பட்ட ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தரமா வந்து இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாத்துங்க. சோ இவங்க வந்து ஒரு புங்கி அப்படிங்கிற மலைப்பிரதேசத்துலதான் அது இந்த ஜின்சங் பயிரிடக்கூடிய தகுந்த நிலமா வந்து இதை தேர்வு பண்றாங்க. தேர்வு பண்ணி அங்கதான் வந்து இது அந்த மலைப்பிரதேசத்துல இதை பயிரிடணும். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு ஒன்னொன்னு ஒரு சில இடத்துல சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் பாத்தீங்கன்னா காஷ்மீரி ஆப்பிள் நல்லா இருக்கும்பாங்க. சோ அங்க அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி
அது பயிரிடப்படுறதுனால அங்க அந்த ஆப்பிள் வந்து நல்லா சிறப்பா இருக்கும், தரமா இருக்கும் அப்படின்னு. நம்ம ஊர்ல மாம்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி இந்த மாதிரி இருக்குல்ல இருக்க மாம்பழம் வந்து ருசியாவும், தரமாவும் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்பெஷலா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கக்கூடியது வந்து ஏன் அப்படி சொல்றோம்? அப்ப அங்க உள்ள அந்த நிலப்பரப்புக்கு, அங்க உள்ள அந்த சீதோஷ்ண நிலைக்கு தக்கவாறு அங்க பயிரிடப்படக்கூடிய அந்த இது வந்து அவ்வளவு தரமா இருக்கும். அவ்வளவு ஆரோக்கிய நலன்களை கொண்டிருக்கும். ஸோ அது மாதிரி தாங்க. இப்போ இந்த சவுத் கொரியால பார்த்தீங்கன்னா, அந்த புங்கி அப்படிங்கிற அந்த மவுண்டைன் அந்த மலைப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நிலப்பரப்பு இந்த ஜின்சங்க்கு சரியான இடமா இருக்கு. அங்க உள்ள சீதோஷ்ண நிலையும் நமக்கு வந்து இது ஜின்சங் விளைவிக்கக்கூடியதுக்கு தரமா விளைவிக்கக்கூடியதுக்கு ஏற்ற இடமாவும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து இத பயிரிடுறாங்க. இது வந்து அவ்வளவு கவனமா வந்து இத வந்து பயிரிடுறாங்க. எப்படின்னா, அந்த இடத்த கரெக்ட்டா தேர்வு பண்ணி, அத பயிரிடுறதுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப சுப்பீரியரா உள்ள ஆள்கள வச்சு, இவங்க வந்து அத தொழில்நுட்ப வல்லுநர்கள வச்சு இவங்க வந்து இத பயிரிடுறாங்க. 6 வருஷம் முழுமையா பூமிக்குள்ள விளைஞ்சா தான், அந்த வேர் வந்து இப்படி மணி வடிவுல இருக்கு. ஸோ, அதுல தான் பாத்தீங்கன்னா, நமக்கு உண்டான ஏகப்பட்ட அந்த ஆரோக்கியங்கள தரக்கூடிய அந்த குணங்கள வந்து கொண்டிருக்கு. இல்ல அப்படின்னா, வெளியில உள்ள நெறைய ஜின்ஸங் இருக்குங்க. நெறைய கம்பெனிஸ் வந்து நெறைய ஜின்ஸங் வந்து விக்கிறாங்க. ஆனா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவ்வளவு தரமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அதை விளைவிக்கப்படக்கூடிய அந்த இடங்களும் சரி, சீதோஷ்ண நிலையும் சரி, இந்த ஜின்ஸங்க்கு விளைவிக்கிற மாரி ஏத்த மாரி உள்ள இடங்களா அமையறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இந்த ஜின்சங் வந்து 6 வருஷம் அந்த பூமிக்குள்ள விளைய வச்சாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது? முழுமையா விளைவிக்கப்பட்ட ஜின்ஸா வந்து அவங்களுக்கு வர்றதில்ல. ஸோ அதனால தான் வந்து அந்த கல்டிவேஷன் அந்த அறுவடை வந்து 4 வருஷத்துல அவங்க முடிச்சிடுறாங்க. ஏன்னா 6 வருஷம் வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா, அது வந்து உள்ள அழுகிய நிலையில அந்த நிலத்துக்கு ஏத்த மாரி இருக்கு. ஸோ அப்ப 4 வருஷமா அவங்க விளைவிச்சு எடுக்கிறப்ப, அது முழுமையான ஜின்சங்கா வந்து அங்க இருக்கிறது. ஸோ அதனால தான் இது வந்து இந்த கல்டிவேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிக்கிறது. அதே மாரி இந்த கம்பெனி என்ன செய்றாங்க, இந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அந்த சவுத் கொரியன் கவர்மெண்ட்ல இது பண்ண அங்கீகாரம் பெற்ற இதுல இருந்தாங்க அந்த இயற்கை உரங்கள வந்து இவங்க வாங்குறாங்க. சரிங்களா? அப்போ ஒண்ணொண்ணையும் பார்த்தீங்கன்னா, இத பார்த்து பார்த்து அவங்க செஞ்சு இதுன்றதுனால தான், நமக்கு குடுக்கக்கூடிய இந்த ஜின்சங் வந்து அவ்வளவு சுப்பீரியரான நமக்கு வந்து ஜின்சங்கா வந்து இருக்குங்க. ரைட். இப்படிப்பட்ட ஜின்சங் வந்து நம்ம கம்பெனி நமக்கு குடுத்துருக்காங்க. அவ்வளவு சூப்பரான இந்த புங்கி கோஆப்பரேட்டிவ் ஜின்சன் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில இருந்து நமக்கு மட்டுமே இத குடுக்குறதுனால, நம்ம இந்தியால வேற எந்த கம்பெனி ஜின்சன் குடுத்தாலும், நம்ம ஜின்சன் அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து வராது. ஸோ அவ்வளவு சூப்பரா வந்து அவங்க குடுத்துருக்காங்க. இது என்ன போட்டிருக்கு, இதுல உள்ள லைஃப் ஸ்டைல் பூரா இந்த மாரி இருக்குது அப்படின்னு. அதான் ஃபிங்கர் ஸ்டெப்ஸ் இந்த எலிக்ஸர் ஆஃப் லைஃப். நம்முடைய அந்த என்ன சொல்றது? நம்மளுடைய ஆரோக்கியத்த மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபிங்கர் ஸ்டெப்ஸ் தான் இந்த ரெட் கொரியன் ஜின்சங். இது ஒரு மேன் ரூட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில இத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விகர், விட்டாலிட்டி வந்து குடுக்கும். அப்போ வந்து யா யா கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட டயர்ட்னஸ் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. அவ்வளவு பிரிஸ்கா இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜின்சங் சாப்பிடுறப்ப, ரெகுலரா எடுத்துக்கிட்டு வர்றப்ப, நமக்கு ஆரோ அப்படிங்கிற சில என்ன சொல்றது? சில காட்ஸ் முன்னாடி கடவுளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஆரோ இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கும், வரும் அப்படி அந்த ஞானம் இருக்கும். அந்த நாலேட்ஜ், அந்த அறிவு ஞான அறிவு கிடைக்கும். ஸோ இந்த ஜின்ஸும் எப்படிப்பட்டதுன்னு காட்டுங்க. அந்த நேரத்துல எடுக்கிறப்ப. ஏன்னா, அ அவ்வளவு வந்து ஒரு என்ன மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பவர்ன்னு சரி, அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உடலுக்கு வந்து நல்ல ஒரு விகர், விட்டாலிட்டி குடுத்து, ஸ்டெமினா எல்லாம் பார்த்துக்கிறது. சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒரு மாரி ஒரு சோர்வு, ஒரு ஒரு டயர்ட்னஸ் அந்த மாரி எதுவுமே வந்து இருக்காது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து இதுல அதிகமா இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஒரு முதுமைத்தன்மை அப்படிங்கிறதே வந்து வராது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கூட தோல் சுருக்கம் அப்படிங்கிறது வராது. இத அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஆ என்ன அப்படி இந்த கொரியன் இந்த பக்கம் உள்ளவங்க மட்டும் அவ்வளவு இந்த ராணுவ பலம் வந்து அவ்வளவு இதா இருக்காங்க. அதே மாரி அத்லெட்டிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சூப்பரா வந்து இந்த சவுத் கொரியா, சைனா, இது ஜப்பான் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான மெடல்ஸ் வந்து வாங்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜின்செங் தாங்க. அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கீரை கட்டு வாங்கிட்டு போற மாரி, இந்த மார்க்கெட்ல ஜின்செங் மார்க்கெட்னே தனியா இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமா ஜின்செங் வாங்கிட்டு போவாங்க. கீரை மாரி உள்ள வேரோட சேர்ந்து அந்த ஜின்செங் அந்த பருத்த வேரோட சேர்ந்து வாங்கிட்டு போவாங்க. என்ன செய்வாங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கசாயம் குடிக்கிற மாரி,
என்ன செய்வாங்க, ஒரு இதுல போட்டு அத தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி அவிச்சு, இந்த கசாயம் மாரி வந்து டெய்லி வந்து குடிப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க உடல் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்குது. எதுலயும் பார்த்தீங்க எந்த அத்லெட்டிக்ஸும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் சரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஈஸியா வின் பண்றதுக்குரிய இது கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஜின்செங் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாரி மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பவர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப வந்து இந்த ஐடி பீப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆஃபீசர்ஸ், ஐஏஎஸ் கேடர், ஐபிஎஸ் கேடர், ஐஎஃப்எஸ் கேடர்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சடனா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜின்செங் எடுத்தாங்கன்னா போதுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா ஐடி பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்களுடைய அந்த ம என்ன சொல்றது, பிரெயின தான் அதிகமா உபயோகிச்சு அவங்க சில இதெல்லாம் வேலையும் ஹார்ட் ஒர்க்லாம் புரோகிராமிங் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்செங் வந்து ரொம்ப 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 உதவிகரமா இருக்கு. சரிங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அவ்வளவு சூப்பரா கூட்டிரும். ஏன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அதிகமா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு கிருமி தொற்று வந்து வராதுங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு நாட்டுல ராணுவ பலம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, எந்த நாடும் அந்த நாட்ட வந்து சீண்ட முடியாது. ஸோ, அதே மாதிரி தாங்க. இந்த ஜின்செங் சாப்பிடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான நோய் தொற்றும், நோய் கிருமியும் நம்ம உடல்ல உண்டாது. சரிங்களா? அதே மாரி இப்போ ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியும் 1 மாசம், 2 மாசம் ஆயிரும். ஆனா, ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்தவங்க இந்த ஜின்செங் எடுத்தாங்கன்னா, ஒரு வாரத்திலேயே வந்து அவங்க மறுபடியும் அந்த ரெக்கவரி ஆயி, அவங்க அதனுடைய அன்றாட வேலைகள வந்து பார்க்க முடியும். ஸோ, அந்த அளவுக்கு இந்த ஜின்செங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாரி ஆன்ம பலம். நம்மளுடைய ஆன்ம பலமும் சரி, ஆண்மை பலமும் சரி, நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஜின்செங் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்களோட அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டும் சரி, மொபிலிட்டி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை இல்லாத அந்த ஒரு தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜின்செங் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். உடல் வீரியம் நல்லா இருக்கும். ஆ விட்டாலிட்டிலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்போ உடல் பலம் நல்லா இருக்கிறப்ப, நரம்புகளுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடியதான் குடுக்கக்கூடியது நம்மளுடைய இந்த ஜின்செங். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தானா அப்படின்னு கிடையாதுங்க. அ பிளட் சுகர், ரத்த சர்க்கரை. இந்த ரத்த சர்க்கரையும் இருந்துச்சுன்னா, பிளட் பிரஷர் கண்டிப்பா வரும். பிளட் பிரஷர் இருந்துச்சுன்னா, பிளட் சுகர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ இந்த 2மே வரவிடாம தடுக்கிறது நம்முடைய கொரியன் ரெட் சின்சன் வந்து மிகப்பெரிய வேலை செய்யும். ஸோ அப்படின்றப்ப அதனுடைய யாருக்காவது அந்த மாதிரி பிளட் சுகர், பிபி இருந்தாலும், பிளட் பிரஷர் இருந்தாலும், உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும், இந்த ஜின்செங் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, லிவர் நான் அப்பயே சொன்ன மாரி உடல் உள்ள அந்த பஞ்ச உறுப்புகள்லயும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இது வேலை செய்யுங்க. அதுதான் சொல்லுவாங்க, இது ஒரு அடாப்டஜன் அப்படின்னு. இந்த அடாப்டஜன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஹார்மோனல் ஃபங்ஷன் எல்லாமே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த கார்டிசோல்ன்ற ஹார்மோன் வந்து இது அதிகரிச்சாலும் நமக்கு பெரிய பிரச்சனை வரும். குறைஞ்சாலும் வந்து பெரிய பிரச்சனை வரும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம், இந்த மெட்டபாலிசம், இம்யூனிட்டி பவர், டிப்ரஷன், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றப்பலாம் பார்த்தீங்கன்னா, இது அதிகரிச்சுச்சுன்னா இது குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதிகரிச்சு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் இந்த மாதிரி பல விதமான மெட்டபாலிசம் வந்து இதாகுது. ஹார்மோன் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறது. அந்த மாதிரி நிறைய இது வரும். ஸோ இந்த கார்டிசோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இயற்கையான நமக்கு வந்து ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, வெளியில ஜின்செங்ல ஸ்டெராய்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட இந்த ஜின்செங்க எடு இது பண்ணுவாங்க. ஆனா இது வந்து இயற்கையான ஸ்டெராய்டு. ஸ்டெராய்டு இதாங்க. அந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணுங்க நம்மளுடைய ஜின்செங். அதுக்கு பேரு தாங்க அடாப்டஜன். இது எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துக்கு போய் வந்து என்ன செய்யுது? சரி பண்ணுங்க. ஸோ அப்ப உள்ளான ஹார்மோனல் ஃபங்ஷன்லாம் அது கரெக்ட்டா வைக்கிறதுனால, உடல் வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். இந்த நம்ம ரெட் ஜீன்ஸ எடுக்கிறது மூலமா. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஞாபக சக்தி இல்லாம, படிப்பு திறன் வந்து அந்த வந்து குறையுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அது என்ன படிச்சாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மனப்பாடம் ஆகும். நினைவில் நிக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, என்ன படிச்சிருந்தாங்களோ அத அப்படியே வந்து ஃபுல்லா வந்து அந்த பதட்டத்துல இந்த ஜின்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன படிச்சிருந்தாங்களோ அந்த பதட்டம் வராது, பயம் வராது. உட்கார்ந்த உடனே கட 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 கடன்னு நமக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து எழுதக்கூடிய இது வந்து பவர் வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கிடைக்குங்க.
ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இது எடுத்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள எல்லாருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்ததுலேருந்து அவங்களோட மெமரி பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நம்மளுடைய அந்த கொரியன் பிரிட் வின்சன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெமரி பவர் நல்லா இருக்கும். அவங்களுடைய படிப்பு திறன் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுக்குலாம் தாராளமா இத வந்து நம்ம குடுக்க முடியுங்க. ஸோ இந்த மாரி நெறைய இதுகள வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, லிவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த லிவரோட ஆக்டிவேட் வந்து நல்லா பண்றது மூலமா, நமக்கு மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோய் வரவிடாம தடுக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் சி அதாவது மஞ்சள் காமாலையே வந்து என்ன சொல்றது? ஏ, பி, சி அப்படிங்கிற ஹெப்படைட்டிஸ் சிங்கிற பிரிவு இருக்குங்க. அதுல ஹெப்படைட்டிஸ் சி தான் வந்து அதிகபட்சமானது. அந்த ஹெப்படைட்டிஸ் சியே வரவிடாம தடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய ரெட் கொரியன் ஜின்செங். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான இது ஒண்ணு. 2 பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்ஸ் வரவிடாதுங்க. எய்ட்ஸ் கிருமிகளுக்கு எதிரா வந்து போராடும். அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ஃபார்மேஷன் வந்து குறைச்சிட்டே இருக்கும் நம்முடைய ஜின்செங். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்மேஷன் வரவிடாம தடுக்கக்கூடியதுல ஜின்செங் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால, அன்னைக்கெல்லாம் ரஞ்சித் சொன்ன மாரி, யாருக்கெல்லாம் வந்து அந்த மாரி கேன்சர் செல்ஸ் ஆரம்ப கட்டமா இருந்ததுன்னா, நம்ம கொரியன் ரெட் ஜின்செங் சேர்த்து குடுக்குறப்ப நல்ல ஒரு பலன தருங்க. ஸோ இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கேன்சர் செல்ஸ் வந்து வரவிடாம தடுக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்முடைய ஜின்செங். ஸோ இவ்வளவு யூசேஜ் இருக்கு பார்த்தீங்க. அதே மாரி இதுல வந்து நெறைய சர்டிபிகேட் வந்து நம்முடைய கொரியன் கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதே மாரி இருந்தா குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அது ஒரு கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சமையல் பொருட்கள் தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் சமையல் பண்றப்ப அந்த டேஸ்ட் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ அது மாரி தாங்க இந்த குங்கி கோஆப்பரேட்டிவ் வின்சன் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி இவங்க இது பண்ணக்கூடிய கல்டிவேஷன் ப்ராசஸ் வந்து அவ்வளவு கரெக்ட்டா இருக்கிறதுனால, இந்த ஜின்செங் வந்து குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து அந்த கொரியன் கவர்மெண்ட் குடுக்குது. வேற பார்த்தீங்க அப்படின்னா, இத நல்லா டிசைன் பண்ணி அந்த கல்டிவேஷன் வந்து கரெக்ட்டா பண்றதுக்குன்னு அந்த அந்த கொரியன் கவர்மெண்ட் வந்து அ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த மாரி நெறைய சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அதுவும் போக மிகப்பெரிய பாரம்பரியத்த கொண்டது 117 வருஷம் இந்த வந்து கம்பெனி வந்து இது வந்து கொரியன் இந்த ஜின்செங் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த மாரி இ ஜின்செங்க யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எடுக்கலாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு கண்டிப்பா கிடையாது. தாராளமா அ அன்னைக்கு பழனியப்பன் சார் சொன்ன மாரி 18 வயசுலேருந்து தாராளமா எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா மாசம் ரூ. 2000 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 24,000 சரிங்களா? இதெல்லாம் கோடிகள்ல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரூ. 24,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இத பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவோ வந்து என்ன சொல்றது? மருத்துவ செலவு வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு குறைஞ்சுது. ஸோ அதனால தாராளமா நம்மளுடைய கொரியன் ரெட் ஜின்செங்க வந்து எடுப்போம். நம்மளுடைய உடல் பலத்தை நம்ம அதிகரிப்போம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்டொமக்ல காலையில 1, ஈவினிங் 1 சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய நலவாழ்வை மேம்படுத்த நம்மளுடைய கொரியன் ரெட் ஜின்செங்க 6 இயர்ஸ் ஓல்டு இது எடுப்போம். நாம வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பேரிசன் போட்டிருக்காங்க. எப்படின்னா, வெளியில உள்ள ஜின்செங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்செங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் ஜின்செங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில உள்ள எல்லாமே மேக்ஸிமம் சைபீரியன் ஜின்செங் தான் மத்த கம்பெனிஸ் எல்லாமே குடுக்குறாங்க. இது 6 வருஷம் வந்து நம்ம பூமிக்குள்ள விளைய வச்சு ஒரு முழுமையான வேரா நம்ம வந்து எடுத்து குடுக்குறோம். அதனால தான் வந்து மனித வடிவத்துல இருக்கு. வெளியில உள்ள ஜின்செங்ல 4 வருஷத்துக்கு மேல இது பண்ண முடியாது. அதே மாரி என்னுடைய அதிகபட்ச இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய குவாலிட்டி அத எத வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னா, ஜின்சனோசைட்ஸ் இதாங்க. இது அதிகபட்சமா எது இருந்துச்சோ, அதுதான் வந்து தரமான ஜின்சன்னு சொல்றாங்க. நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 40 ஜின்சனோசைட்ஸ் இருக்கணும். நம்ம இதுல 38 ஜின்சனோசைட்ஸ் இருக்கு. வெளியில உள்ள ஜின்சன்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4ல இருந்து ஒரு 15க்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து தீர்மானிச்சுக்கலாம். ஸோ, அப்படிப்பட்ட நம்முடைய முழுமையான கொரியன் ரெட் ஜின்செங் எடுப்போம். நம்முடைய நிறுவனத்தை அப்படின்னு தெரிவித்து, அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழாய் அப்படிங்கிற அவ்வளோ அருமையான ஒரு இது குடுத்துருக்காங்க. நம்மளுடைய கொரோனா டயத்துல தான் இந்த குழாய் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்பெனி வந்து குடுத்துச்சு. இந்த குழாயெல்லாம் ஒரு நமக்கு குடுத்தது வந்து ரொம்ப வரப்பிரசாதம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா கொரோனா டயத்துல அவ்வளோ கிருமி தொற்றுல எந்தத எடுத்து நம்மளுடைய ஆரோக்கியத்த நம்ம மெயின்டெயின் பண்ணணும்ங்கிறது தெரியாம இருந்து, அந்த சமயத்துல வந்தது தான் இந்த குழாய். இந்த குழாய வந்து நம்ம எந்த மாரி இத சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர்ல சொல்லலாம். சீந்தில் கொடி, அமிர்தவள்ளி கொடி, சாகா மூலிகை,
சஞ்சீவனி மூலிகை, சோமவல்லி, குடிச்சி, மதுபர்ணி இப்படின்னு பல பேர்ல வந்து இத அழைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, அந்த இலை வெற்றிலை மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த குழாய். இப்ப நமக்கு நம்ம கம்பெனி எப்படி குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையும், அந்த அந்த தண்டு அந்த தண்டு சேர்த்து தான் நமக்கு வந்து அத இந்த மாரி பவுடரா பண்ணி, நமக்கு வந்து டேப்லெட் ஃபார்ம்ல நமக்கு குடுத்துருக்காங்க. இது போடும்போது பார்த்தீங்கன்னா, தி அமிர்தா ஆஃப் ஆயுர்வேதா. ஆயுர்வேதத்தின் ஒரு அமிர்தம் தான் இந்த குழாய். அவ்வளோ அற்புதமான வேலைகள செய்யுது. இந்த ஒரு குழாய் மட்டுமே பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த பிரைஸ்ல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. வெறும் ரூ. 199 தான். ஆனா அது வேலை செய்யக்கூடிய அற்புதங்கள பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இல்ல அப்படின்னா, எந்த விதமான கிருமி தொற்றும் வராம நம்ம உடல வந்து பாதுகாக்கிறதுல இந்த குழாய் வந்து அவ்வளோ அற்புதமா வேலை செய்யுது. இதுக்கு இதே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்த வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதும் மிக முக்கிய இது வந்து டைஜஸ்ட்க்கு நல்லா இருக்கும். சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹார்ட் பிரச்சனை வராம இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆன்டி அலர்ஜி பண்பு வந்து இதுல அதிகமா இருக்குது. இந்த குழாய்ல. பல்வேறு தொற்று நோய்கள் எதுவுமே வரவிடாம தடுக்கும். கிருமி தொற்று எதுவுமே வரவிடாம தடுக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த டெங்கு காய்ச்சல். இந்த டெங்கு காய்ச்சல்லாம் பார்த்தீங்கன்னா, அத டெஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யும் அப்படின்னா, பிளட் செல்ஸ் வந்து அந்த கவுண்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சு போகும். இந்த குழாய ரெகுலரா எடுத்தோம்னா, நம்மளுடைய பிளேட்லெட் செல்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆயுர்வேத மூலிகை தான் நம்மளுடைய குழாய். சரிங்களா? இது இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. ராமாயணத்துல போர் நடந்தப்ப, அந்த ராவணனோட மகன் வந்து ஒரு பாணம் வீசுறப்ப, எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே மயங்கிருவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த இறப்போட விளிம்பு நிலைக்கு போயிருவாங்க. ஸோ, அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆ ஆஞ்சநேய அந்த வாலி என்ன செய்யுது, அந்த குரூப் என்ன அனுமன் என்ன செய்வாரு, போயி அந்த மூலிகைய வந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த மூலிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சீவனி மூலிகை. சரிங்களா? இத குடுத்து தான் எல்லாருமே வந்து உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு கூட ஒரு கதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்ம குடுக்கக்கூடிய சஞ்சீவனி அமிர்தவல்லி மூலிகை தான் நம்மளுடைய தாய். இது இன்னும் நெறைய வேலைகள் செய்யுது. அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திதி கடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இத வந்து நமக்கு சரி பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திதி விஷ வேலைய வந்து சரி பண்ணுது. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, வாதம், பித்தம், கபம் இத வந்து சமநிலைப்படுத்துது. அப்படியே ஏன் அப்படின்னா, இந்த வாதம், பித்தம், கபம் வந்து 3 ஒண்ணு கூட இருந்தாலும் சரி, இல்ல ஒண்ணு குறையா இருந்தாலும் சரி, நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து குறையும். அப்போ அத சமநிலைப்படுத்துறது மூலமா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல நமக்கெல்லாம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி புரோஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு உண்டான அந்த நீர் சிறுநீர் தொற்றை வந்து வரவிடாம தடுக்குது. அப்ப அந்த சிறுநீர் பாதையில் உள்ள அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரவிடாம யுடிஐன்னு சொல்லுவாங்க. அது வரவிடாம தடுக்கிறதுல இந்த குழாய் வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. புரோஸ்டேட் கேன்சரே வரவிடாம தடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உடல் உஷ்ணத்தை அதாவது பாடி ஹீட் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்றது மூலமா நமக்கு நீர் கடுப்பு வராம இது நீர் பெருக்கியாவும் இந்த குழாய் வந்து செயல்படுது. நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. மிக சிறந்த ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா மன அழுத்த எதிர்ப்பு செயல்பாடு டிப்ரெஷன் இதெல்லாம் ரெகுலர் எடுத்துட்டு இருக்கப்ப நமக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறதே வராது. காயம் குணப்படுத்துறது இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பாடியில கொஞ்சம் கூட அந்த நச்சுத்தன்மை அந்த டாக்ஸின்ஸ் வந்து இல்லாம இதை ரிமூவ் பண்ணும். அப்போ இது ஒரு டீடாக்சிஃபையாகவும் நமக்கு வந்து செயல்படும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து நம்ம கேள்விப்படுறோம் மார்பக புற்றுநோய். அப்ப இந்த குழாய் ரெகுலரா எடுக்கிறப்ப பெண்களுக்கு உண்டான மார்பக புற்றுநோய் வரவிடாம தடுக்கிறதுல இந்த குழாய் மிக முக்கிய பங்கு வகிக்கும். இவன் வெறும் ரூ. 199 தான். எவ்வளவு வேலைகளை செய்து பாருங்க. அப்போ இந்த குழாய் அப்படிங்கிற இந்த ஆயுர்வேத ஹெர்ப் நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ தாராளமா நம்ம அப்பயே சொன்ன மாதிரி கொரியன் ரெட் ஜின்சங்கும் நம்மளுடைய குழாய் எடுக்கிறப்ப வருங்காலத்துல இருக்கக்கூடிய பலவிதமான நோய் கிருமிகள் வந்து நம்மை பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா எப்படித்தான் எப்படிப்பட்ட நோய்கள் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது இம்யூனிட்டி பவர் வந்து நான் அதிகரிச்சா தான் எந்த விதமான நோய் தொற்று நம்ம உடல்ல தாக்கம் தாக்காம இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகரிப்போம். நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி
அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ரஞ்சித்.